ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி தீயல். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, தேங்காய் 1 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் எல்லா இஞ்சி துண்டுகளையும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி ஓரளவு வேகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போது இஞ்சி ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காயை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காயில் உள்ள ஈரம் போய் தேங்காய் இஞ்சி இரண்டோட வாசனையும் நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேங்காயோட நிறம் பொன்னிறமாக மாறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு இனி அரைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க தேங்காயை எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மண் சட்டியில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை இது 3ஐயும் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணீர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் எண்ணெய் தெளிஞ்சு வெளியில் வர்றது வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போது எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் கூடிய ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.